மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாசிரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 1-6 முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாசகத்தின் மைய கருத்தாக இறைவனை நமதாக்கி கொள்ள வேண்டிய காரியங்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. நான் இன்னைக்கு ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லுவேன், அதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அது என்னன்னு போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியை 2 பிரிவுகளாக பிரித்து புரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதல் பகுதியிலே நாம் 3 வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அவர்களை இயேசு ஒன்றாக அழைத்தார், கொடுத்தார், அனுப்பினார். ஆனால் எதற்காக அழைத்தார், எவற்றை கொடுத்தார், எங்கு அனுப்பினார் என்ற கேள்விகளுக்கு பதில் 3 வார்த்தைகளுக்கும் இடையில் உள்ளது. இப்படிதான் பேய்களை ஓட்ட என்று நான் ஒரு முறை சொன்னபோது, உடனே எங்க சாமி ஓட்டுனார் இயேசு, இங்க பாருங்க என் பக்கத்திலேயே தான் உட்கார்ந்துருக்கு என்று நக்கலாக தன் அருகில் இருப்பவரை பார்த்து ஒருவர் சொன்னார். அன்பானவர்களே, நோய்களை குணப்படுத்த, பேய்களை ஓட்ட, இறைமாட்சியை பற்றி அறிவிக்க அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். உடலளவில் குணப்படுத்த, மனதளவில் தீய ஆவிகளிடமிருந்து விடுபட, செயலளவில் இறையாட்சியை பற்றி அறிவிக்க என இயேசு அவர்களை வரவழைத்து தனது வல்லமையை கொடுத்து அனுப்புகிறார். அன்பு நிறை நெஞ்சங்களே, அனுப்பினார் என்பதை சிந்திக்கின்ற போது இறையரசை பற்றி அறிவிக்க என்றாலும் எவ்வாறு அறிவிப்பது? இக்கேள்விக்கு பதிலாக அமைவதே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் 2வது பகுதி. இயேசு சீடர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதுவும் வேண்டாம், ஓர் அங்கி மட்டுமே போதும் என்று சொல்லுகிறார். முதல் பகுதியில் கொடுத்தவர் 2வது பகுதியில் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்கிறார். இவ்விடத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, முதல் பகுதியிலே இயேசு அவர்களுக்கு எதனை கொடுத்தார்? அவர்களுக்கு கொடுத்தது உத்வேகத்தை, இறை வல்லமையை, இறை அதிகாரத்தை. உள்ளத்தளவில் இறையருளை வைத்திருந்தால் போதும், புறத்தளவில் எதுவும் கொண்டிராதவர்களாக இருக்க அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஃபில்டு ஃப்ரம் வித்தின் பட் ஃப்ரீ ஃப்ரம் அவுட் சைட். இயேசு இவ்வாறு கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், இறையரசை அறிவிக்க வேண்டும் என்பதே அவருடைய அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். மற்ற பொருட்களை கொண்டிருக்கும் போது அவைகளால் கவனச்சிதறல், நோக்கம் மாறுபட வாய்ப்பு உண்டு. ஆகவே செயலளவில் நற்செய்தியை அறிவிப்பது மிகவும் முக்கியமானதென்றும், மேலுமாக செல்ஃப் சஃபிசியன்ட், இந்த பொருட்களை வைத்து தன்னிறைவு பெற்றுவிட்டால் அங்கே நிறைவேற்றப்பட வேண்டிய நோக்கத்தில் தெளிவு இருக்காது என்பதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆகவே இயேசு சீடர்களிடத்தில், நீங்கள் செல்லும் இடத்தில் உள்ளவர்களை சார்ந்திருங்கள், என் பெயரால் உங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஒருவேளை உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியையும் உதறிவிடுங்கள் என்கிறார். ஏன் இவ்வாறு கூறுகிறார்? ஏனென்றால் நற்செய்தியை அறிவிப்பது என்பது பல சவால்கள் நிறைந்தது. இப்படிப்பட்ட சிலரும் இருப்பார்கள். ஆகவே அதற்கும் நீங்கள் தயாராக செல்லுங்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்பதும் அவர்களுடைய தேர்ந்தெடுப்பாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் உங்களது கடமைகளை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் இயேசு. மிக அழகாக இயேசு சொல்லிவிட்டார். அவருடைய வார்த்தையை உள்ளத்திலும் நற்செய்தியை அறிவிக்க செயலும் இருக்கையில் மற்றவைகள் தேவையில்லை என்று. அன்பு நிறை நெஞ்சங்களே, என்னங்க ஃபாதர், நாங்கள்லாம் குடும்பஸ்தர்கள், இவர்களெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, சாமியார் சிஸ்டருக்குன்னா இதெல்லாம் ஒத்து வரும் என்று ஒதுங்கி விடாதீர்கள். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றவாறு நம்மையும் இயேசு அழைக்கிறார், கொடுக்கிறார், அனுப்புகிறார். எவ்வாறென்றால், ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக நம்மோடு இயேசு பேசி அரவணைத்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இவ்விடத்தில் நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அது என்னன்னா, ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற போதுதான் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். மற்றவர்களுக்கென்று நாம் கொடுக்கின்ற போதுதான் அதற்கு நம்மில் பலன் இருக்கிறது. Blessing is something to be given in order to be blessed. அதே போன்று மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற போதுதான் நமது ஜெபங்களும் கேட்கப்படுகின்றன. அடுத்த சிந்தனையாக, சீடர்கள் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்க அனுப்பப்பட்டார்கள். யாரிடம்? நம்மிடம். நம்மிடம் அனுப்பப்பட்டவர்களை குடும்பஸ்தர்களாகிய நாம் எவ்வாறு நடத்துகிறோம்? அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். அதற்குரிய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
நமது சார்பாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது நமது கடமையாக இருக்கிறது. அவர்களின் மனம் நோகும்படி நமது செயல் அமைந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக, நாம் எவ்வாறு இறைவனிடமிருந்து பெறுவது? ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் பங்கெடுப்பதன் மூலமாக, இயேசுவுக்கென்று தினமும் சிறிது நேரம் ஒதுக்குவதன் மூலமாக, அவரது இறை வார்த்தையை கேட்டு தியானித்து சிந்திப்பதன் வழியாக, குடும்பத்தில் தன்னால் எவ்விதத்திலும் சமாதானம் குறைய காரணமாக நமது பேச்சு அமையாமல் பார்த்து கொள்வதன் வழியாக, நமது இறை காரியங்களுக்கென்று அனுப்பப்பட்டவர்களை அவதூறாக பேசாமல் இருப்பதன் வழியாக, நம் ஞான மேய்ப்பவர்களுக்காக ஜெபிப்பதன் வழியாக, ஏழைகளுக்கு உணவளிப்பதன் வழியாக என இவைகள் எல்லாமே அன்றாடம் இறைவனை நமதாக்கிக் கொள்ள நமக்கான செயல்பாடுகள்தான். இவைகளின் வழியாக நாம் இயேசுவின் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போமே. அதனாலே நாமும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கான வரத்தை இன்றைய திருப்பலியில் வேண்டுவோம். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.